My dear students, this is class 12 maths chapter 1ல example 1.9 பார்க்க போகிறோம். அதாவது இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம வெரிஃபை பண்ணணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா AB to the whole inverse is equal to B inverse into A inverse இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம வெரிஃபை பண்ண போகிறோம். ஓகே, இது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடுன்னும் இது வந்து ரைட் ஹேண்ட் சைடுன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடை நான் இங்கே எடுத்துக்கிறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது பாருங்கள், AB to the whole inverse. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஏபி கண்டுபிடிக்கணும், கரெக்டா? ஸோ ஏபி எப்படி கண்டுபிடிப்போம்? ஏவை முதல்ல எழுதிக்கலாம், 0 -3 1 4. அடுத்து பி எழுதிக்கலாம், -2 -3 0 -1. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். அதாவது ரோ பை காலம் மல்டிப்ளிகேஷன் 10th படித்தோம் இல்லையா? ஃபஸ்ட் நம்பரால் செகண்ட் நம்பரால் ஐ மீன் 0 × -2 0 தான் வரும், -3 × 0 அதுவும் 0 தான் வரும். அடுத்து ஃபஸ்ட்டு ரோவை செகண்ட் காலமால், அப்போ ஃபஸ்ட் நம்பர் பாருங்கள், 0 × -3 0 தான் வரும், -3 × -1 என்ன வரும், +3 வந்துடும். ஓகேவா? அடுத்து செகண்ட் ரோ போயிடலாமா? செகண்ட் ரோ இன்ட்டு ஃபஸ்ட் காலம் பாருங்கள், ஃபஸ்ட் நம்பரால், அப்போ 1 × -2 -2 தான். ஓகேவா? அடுத்து 4 × 0 என்ன வரும், 0 தான் வரும். அடுத்து செகண்ட் ரோ செகண்ட் காலம், ஃபஸ்ட் நம்பரால் 1 × -3 -3, 4 × -1 -4. ஓகே, ஸோ நமக்கு ஏபிக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா 0 3 -2 -7. ஓகே, இப்போ ஏபி வந்து சிங்குலரா நான் சிங்குலரா அப்படின்னு பார்த்துடுவோம். ஓகேவா? சப்போஸ் இது வந்து சிங்குலராக இருந்தால் நம்ம இன்வெர்ஸ் எடுக்க முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு இது நான் சிங்குலர் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகே, ஏபியோட மாட் வேல்யூ, அதாவது டிட்டர்மினன்ட் வேல்யூ பாருங்கள், மெயின் டயகனல் 0 × -7 0 தான், -2 × 3 எவ்வளோ, -6, அப்போ -6. அப்போ ஏபியோட டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து 6. அப்போது இது வந்து நான் சிங்குலர். ஸோ நான் சிங்குலராக இருந்தால் ஏபி இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட். ஓகேவா? ஸோ இப்போது அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏபி கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏபின்னா இந்த 2/2 மேட்ரிக்ஸ் வந்து ரொம்ப ஈஸி. அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏபி கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப ஈஸி. நல்லா கவனிங்க, மெயின் டயகனலில் இருக்கிற ரெண்டு டேர்மையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கணும். அதாவது -7 இங்கே போயிடும், 0 இங்கே வந்துடும். அப்புறம் செகண்ட் டயகனல் இருக்கு இல்லையா, அது வந்து சிம்பிள் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கணும். +3 வந்து -3 ஆகிடும், -2 வந்து +2 ஆகிடும். ரொம்ப சிம்பிள். ஓகேவா? ஸோ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏபி நமக்கு கிடைச்சிடுது. இப்போ ஏபி இன்வெர்ஸ் எப்படி எழுதுவோம்னா, ஏபி இன்வெர்ஸ் இங்கே ஒரு வேல்யூ எடுத்தோம் இல்லையா, டிட்டர்மினன்ட் வேல்யூ, அதை 1 கடியில் போடுங்க, 1/6. அப்புறம் அட்ஜாயிண்ட் கண்டுபிடிச்சோம்ல ஏபிக்கு, அதை எடுத்து பக்கம் வச்சுருங்க, -7 -3 2 0. அவ்வளோதாங்க ஏபி இன்வெர்ஸ். ஓகேவா? ஸோ ஏபி இன்வெர்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதாவது ஒன் சைடு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம், லெஃப்ட் ஹேண்ட் சைடை முடிச்சிட்டோம். ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கலாமா? இப்போ நம்ம அதர் சைடுக்கு போவோம். அதர் சைடில் நமக்கு என்ன வேணும்? ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது பாருங்கள், ரைட் ஹேண்ட் சைடில் பி இன்வெர்ஸ் இன்ட்டு ஏ இன்வெர்ஸ், இதுதான் அதர் சைடில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மேட்ரிக்ஸ் பி இங்கே இருக்க பாருங்கள், மேட்ரிக்ஸ் பிக்கு இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போது நம்ம ஃபஸ்ட்டு டிட்டர்மினன்ட் வேல்யூ ஆஃப் பி எடுக்கலாம். பாருங்கள், மெயின் டயகனல் 2 × -1, அப்போ +2 தான். அப்புறம் 0 × -3 0 தான் வரும். அப்போது டிட்டர்மினன்ட் வேல்யூ ஆஃப் பி வந்து 2 தான். அடுத்து அட்ஜாயிண்ட் ஆஃப் பி எப்படி கண்டுபிடிப்போம்? இன்னொரு ட்ரிக் சொல்லி தந்தல, அதாவது மெயின் டயகனலில் இருக்கிற இந்த ரெண்டு டேர்மையும் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? அப்போ -1 இங்கே போயிடும், -2 இங்கே வந்துடும். அடுத்து செகண்டரி டயகனலில் இருக்கிற டேர்ம்ஸுக்கு நம்ம சிம்பிள் மட்டும் சேஞ்ச் பண்ணணும். அப்போ -3 அந்த +3 ஆகிடும், 0க்கு சிம்பிள் எதுவும் போட முடியாது, அதை அப்படியே எடுத்துக்கணும். அப்போது பி இன்வெர்ஸ் என்ன? பி இன்வெர்ஸ் ஈக்குவல் டு இந்த வேல்யூ 1 கடியில் போட்டுக்கோங்க, 1/2
அடுத்து அட்ஜாயிண்ட் கண்டுபிடிச்சலாம் பிக்கு அதை எடுத்து பக்கம் வைங்க. -1 3 0 -2. ஸோ பி இன்வெர்ஸ் முடிஞ்சது. அடுத்து நமக்கு என்ன வேணும்? ஏ இன்வெர்ஸும் வேணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டெட்டர்மெண்ட் வேல்யூ ஏக்கு டெட்டர்மெண்ட் வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். ஏ என்ன பாருங்கள், ஏ வந்து 0 -3 1 4. அப்போ மெயின் டயகனல் 0 × 4. அப்போ 0 × 4 0 தான். செகண்டரி டயகனல் 1 × -3. அப்போ -3 என்ன வந்துடும்? +3 வந்துடும். அப்போது determinant value of a equal to 3. அப்போ adjoint of a என்ன பாருங்கள், adjoint of a நான் ட்ரிக்ஸ் சொல்லி தந்தேன் இல்லையா, அந்த ட்ரிக்ஸை யூஸ் பண்ணுங்கள். இங்கேயும் பாருங்கள், இந்த மெயின் டயகனல் டேர்ம்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கணும். அதாவது 4 மேலே போயிடும், 0 வந்து கீழே வந்துடும். அதாவது 4 இங்கே 0 இங்கே இன்டர்சேஞ்ச் பண்ணியாச்சு. அடுத்து செகண்டரி டயகனலில் இருக்கிற டேர்ம்ஸுக்கு நம்ம வேல்யூ மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கணும். அதாவது சிம்பிள் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கணும். அதாவது இது -3 +3 ஆகிடும், +1 -1 ஆகிடும். அப்போது இங்கே 3 இங்கே -1. ஓகேவா? அப்போது ஏ இன்வெர்ஸ் அப்படின்னும் போது இந்த வேல்யூ 1 கடியில் போட்டுக்கோங்க. 1/3 4 3 -1 0. ஓகேவா? ஸோ இதுதான் ஏ இன்வெர்ஸ். இப்போ நம்ம ரைட் ஹேண்ட் சைடை முடிச்சிடலாமா? ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் பி இன்வெர்ஸ் இன்ட்டு ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு பி இன்வெர்ஸ் எழுதிக்கணும். 1/2 இன்ட்டு -1 3 0 -2 இன்ட்டு 1/3. அதாவது ஏ இன்வெர்ஸ் எழுத போகிறோம். 4 3 -1 0. இப்போது இவங்க ரெண்டு பேரையும் மல்டிப்ளை பண்ணிடலாமா? இப்போ 1/3 × 1/2 1/6ன்னு எழுதிடலாமா? இப்போ இந்த மேட்ரிசஸ் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ -1 × 4 -4 3 × -1 -3. அடுத்து செகண்ட் காலம் போகிறோம். -1 × 3 -3 3 × 0 0. அடுத்து பார்த்திங்கன்னா செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம் 0 × 4 0 தான். -2 × -1 +2 வந்துடும். அடுத்து 0 × 3 0. அடுத்து பார்த்திங்கன்னா -2 × 0 0 தான். ஓகே, அப்போது ஃபைனலாக எனக்கு பி இன்வெர்ஸ் இன்ட்டு ஏ இன்வெர்ஸுக்கு கிடைக்கிற ஆன்சர் பார்த்திங்கன்னா 1/6. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் -7 -3 2 0. இதுதான் என்னோட ஈக்குவேஷன் 2. இப்போ மேட்ச் பண்ணிக்கோங்க. ஏபி இன்வெர்ஸ் கிடைச்ச ஆன்சரும் பி இன்வெர்ஸ் இன்ட்டு ஏ இன்வெர்ஸு கிடைச்ச ஆன்சரும் சேம் டு சேமாக இருக்குது பாருங்கள். ஓகே, இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, ஃப்ரம் 1 and 2 we have AB to the whole inverse equal to B inverse into A inverse. நம்ம 10th ஒரு ஃபார்முலா படித்தோம். அதாவது AB to the whole transpose equal to B transpose into A transpose. அதே தாங்க இங்கே நீங்கள் +2ல் AB to the whole inverse equal to B inverse into A inverse அப்படின்னு பார்க்க போகிறீங்க. ஓகேவா? ஸோ எக்ஸசைஸ் 1.1ல் சிமிலராக ஒரு சம் இருக்கும், இதே போல் ஒரு சம் இருக்கும். நம்ம அதையும் பார்ப்போம். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.